கடந்த 9/5/2007 தினகரன் நாளிதழ் அடுத்த தமிழக முதல்வர் யார் என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த கருத்து கணிப்பில் வெளியான செய்திப்படி தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரி அவர்களுக்கு 2%, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 70%, கலைஞரின் மகள் கனிமொழி அவர்களுக்கு 2% மக்களின் ஆதரவு இருப்பதாக முடிவுகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த கருத்து கணிப்பை சகித்து கொள்ள முடியாத அழகிரியின் ஆதரவாளர்கள் மதுரை அருகில் உள்ள தினகரன் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தீ வைத்ததாக பத்திரிகை செய்திகள் வெளியாகின. இந்த தாக்குதலில் கீழக்கரையைச் சார்ந்த பொறியாளர் கோபிநாத் என்ற 25 வயது உடையவரும், துரைசாமி நகரைச் சார்ந்த வினோத்குமார் என்ற 23 வயது உடையவரும், முத்துராமலிங்கம் என்ற 40 வயதுடைய பாதுகாவலரும் இறந்ததாக பரிதாபச் செய்திகள் வெளிவந்தன. தங்கள் குடும்ப கண்மணிகளை இழந்த அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் ஈடு செய்யவே முடியாது என்பதை மனசாட்சி படைத்தவர்கள் நன்கு அறிவார்கள். அப்போது இந்த சம்பவங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் என கருதப்படும் பாட்ஷா, பாண்டியன் என்ற இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக செய்திகளும் வெளிவந்தன. தீ வைப்பு நடந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு பறந்து சென்ற கலாநிதி மாறன் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தின் மீது நடந்த இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று சூளுரைத்தார். ஆனால் இன்று நீதியின் நிலைமை என்ன என்பதை ஜூனியர் விகடன் தனது 16/12/2009 இதழில் தினகரன் வழக்கில் திகைப்பு என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டுள்ளதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மதுரையில் தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிந்து 3 ஊழியர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 17 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது மதுரை மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம். கடந்த 2007 மே மாதம் 9 தினகரன் நாளிதழ் வெளியிட்ட சர்வே முடிவைத் தொடர்ந்து அந்த பத்திரிகையின் மதுரை அலுவலகம் மீது திமுக பிரமுகர்கள் சிலர் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவத்தில் கம்ப்யூட்டர் லேஅவுட் பிரிவில் பணியாற்றிய கோபிநாத், வினோத்குமார் மற்றும் செக்யூரிட்டி முத்துராமலிங்கம் ஆகியோர் இறந்தனர். இந்த வழக்கை பதிவு செய்த மதுரை ஒத்தக்கடை போலீசார் அப்போது திமுகவின் தொண்டரணி அமைப்பாளராக இருந்த அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 17 பேர் மீதும் சம்பவம் நடந்தபோது தன் கடமையை செய்ய தவறிய குற்றத்துக்காக ஊமச்சிக்குளம் டிஎஸ்பியாக இருந்த ராஜாராம் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுக்க பல்வேறு அதிர்ச்சி அலைகளை எழுப்பியதால் வேறு வழியில்லாமல் வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்தது தமிழக அரசு. 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் 32 பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் மொத்தம் 85 பேர் சாட்சியளித்தனர். சொல்லி வைத்தது போல் பாதிக்கப்பட்ட பத்திரிகை அலுவலகம் தரப்பில் தொடங்கி அனைத்து சாட்சியங்களுமே தங்களுக்கு எதுவுமே தெரியாது, நினைவில் இல்லை என்ற ரீதியிலேயே சாட்சியம் அளித்தனர். சிபிஐ தரப்பில் வழக்கில் முக்கிய சாட்சியங்களாக தொலைக்காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களில்
வெளியான வடங்களை தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வக்கீல் தரப்போ அவை அனைத்தும் கிராஃபிக்ஸ் என்று வாதிட்டனர். இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு கூறியுள்ளனர். நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரையும் விடுதலை செய்வதாக அறிவித்தார். சம்பவம் நடந்ததும் அது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டதும் 9ஆம் தேதி என்பது எதிர்பாராத ஒற்றுமை. தீர்ப்பு குறித்து நம்மிடம் பேசிய அட்டாக் பாண்டி, நாங்கள் குற்றம் செய்யவில்லை என்பது நீதிமன்றம் மூலம் நிரூபணமாகியுள்ளது. இந்த வெற்றியை அழகிரி அண்ணனின் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்றார். தினகரன் ஊழியர்கள் படுகொலை வழக்கு கண்காணிப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான பாண்டியன் பட்டப்பகலில் பல பேர் கண் முன்னே நடந்த குற்றத்துக்கு எந்த தண்டனையும் இல்லை, அரசியல் செல்வாக்கும் ஆதரவும் இருந்தால் எதையும் செய்யலாம் என்றாகிவிட்டது, வேறென்ன சொல்ல என்றார் விரக்தியுடன். சாதாரணமாக சிபிஐயால் விசாரிக்கப்படும் வழக்குகள் அவ்வளவு எளிதாக தோற்றுப் போவதில்லை. ஆனால் இந்த வழக்கில் அதற்கு நேர்மாறாக நடந்திருக்கிறது. இதுதான் இறுதி தீர்ப்பா அல்லது சிபிஐ மேல்முறையீட்டுக்கு போகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு செய்தியை ஜூனியர் விகடன் தனது இதழில் வெளியிட்டுள்ளது. காராம்பசுவின் கன்றை கொன்றதற்காக தான் பெற்ற மகன் மீதே தேரை ஏற்றி தண்டனை வழங்கிய மனுநீதி சோழன் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் நீதி அழிந்து விடாமல் இருக்க தங்கள் நியாயத்திராசை தூக்கி பிடிக்க வேண்டும். அதுவே தங்கள் இளம் பிள்ளைகளை தீ வைப்பு சம்பவத்தில் இழந்த பெற்றோர்களுக்கு செய்யும் நன்றிக்கடனாகும். நன்றி, வணக்கம்.